வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டான்செட் எம்பிஏ அண்ட் எம்சியோட ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது. லைக் ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போயிட்டு டான்செட் எம்பிஏ டான்செட்னு போட்டிங்கன்னா வரும். தென் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். தென் அதில் மேலே ஸ்கோர் கார்டுன்னு கொடுத்துருக்கோம் பாரு, அதை கிளிக் பண்ணணும். தென் இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாரு, இன்னும் இதெல்லாம் எதுவும் அப்டேட் பண்ணல, பட் சும்மா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே போன வருஷத்து லாஸ்ட் இயர் அப்டேட். இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட்வே டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு கிளிக் பண்ணோம்னே உள்ளே போகும். சம்டைம் நிறைய பேர் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக லோட் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லோட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் ஓவர்லோடாக வாய்ப்பு இருக்குது. லைக் அகெயின் வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டேன். லைக் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா டான்செட்டோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மெயில் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். லைக் அது கூட அட்டாச் பண்ணிங்க, உங்களோட அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. லைக் குயிக்காக பண்ணணும். பேக் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு போட்டு அந்த கேப்சர் போட்ட அப்படின்னா கண்டிப்பாக சப்மிட் கொடுத்தோன்னா உள்ளே போகும். உள்ளே போனோன்னே லைக் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் வரும். லைக் ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் அதோட மேலே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். தென் ஃபோட்டோ, இமேஜ், சிக்னேச்சர்லாம் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு த ஸ்கோர் கார்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இந்த மாதிரி உள்ளே போன பின்னா லோட் ஆகும். லோட் ஆன பின்னா லைக் இந்த மாதிரி ஒரு இது வரும். தென் அப்புறம் மேலே 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்பி இல்லைனா 2 எம்பிக்குள்ளே தான் வரும். தென் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணதை உங்கள் இமெயில் ஐடிக்கு இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி வச்சுங்க, சேஃப்டியாக வச்சுங்க. இது வந்து கவுன்சிலிங் இது கேட்பாங்க, கண்டிப்பாக இது கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக தேவைப்படும். தென் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லைனா ட்ரைவ்லையும் சேவ் பண்ணி வச்சுங்க. 2-3 காப்பியாக சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவைப்படும்.